திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே முருகப்பெருமான் எழுந்தருளினார். அப்போது பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. இதனையடுத்து யானை முகத்துடன் எதிரே வந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வதைத்தார். தண்டபாணி தெய்வத்திற்கு, சுப்பையாவுக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, தவேல் முருகனுக்கு அரோகரா, தவேல் முருகனுக்கு அரோகரா, குன்றத்தூர் குமரனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அப்போதும் சாகாத சூரபத்மன் மீண்டும் பச்சை நிற சிங்க முகத்துடன் வந்தார். முருகப்பெருமான் சூரபத்மனின் தலையை கொய்தார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு. அழிவில்லா அரக்கன் என்ற ஆணவத்துடன் மீண்டும் வந்த சூரபத்மன் தற்போது தனது முகத்துடனேயே வந்தான். முருகனின் வேலுக்கு இரையானான். ஞானத்தை நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ. சூரன் தலை விழுந்தது, ஆணவம் அழிந்தது. நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டியினுடைய நாயகனாக காட்சி தருகின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. பயத்தில் மாமரம் உருவத்தை எடுத்து நின்ற சூரபத்மனை முருகப்பெருமான் தனது வேலால் இரண்டாக பிளந்தார். அப்போது மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறியது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சூரபத்மன் வதத்தைக் கண்டு அருள் பெற்றனர்.